ஹலோ, ஹவ் ஐ ஆல் டூயிங் டுடே? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்றைக்குள்ள டாபிக் என்னென்னா, ஹவு டு டிஸ்கிரைப் அ கேர்ள். ஒரு பெண்ணை எப்படி வர்ணிப்பது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த லெசனில் நிறைய வெக்காபுலரி இருக்குது, அதனால் நிறைய வேர்ட்ஸு நீங்கள் படிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். வில் ஸ்டார்ட் த லெசன் ரைட் அவே. த ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல்னா அழகான அப்படின்னு அர்த்தம். ஷீ இஸ் பியூட்டிஃபுல், அவள் ரொம்ப அழகானவள் அப்படின்ட்டு சொல்லலாம். இல்லைனா ஷீ இஸ் அ பியூட்டி அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் அ பியூட்டினா அழகே உருவானவள் அப்படின்ட்டு அர்த்தம். செகண்ட் வேர்டு இஸ் ப்ரிட்டி. ப்ரிட்டினா அழகான அப்படின்னு அர்த்தம். ப்ரிட்டியும் பியூட்டிஃபுல்லும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ மூணாவது வேர்டு வந்து கார்ஜியஸ். கார்ஜியஸ்னால் ரொம்ப அருமையாக இருக்கா அப்படின்ட்டு. கார்ஜியஸ்னால் ரொம்ப அருமையாக இருக்கிறாங்க. கார்ஜியஸ், ஷீ இஸ் கார்ஜியஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் க்யூட், சியூடிஇ, க்யூட். ஷீ இஸ் வெரி க்யூட் அப்படின்ட்டு. ஷீ இஸ் ஸோ க்யூட் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து சாதாரணமாக சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பருவத்திலேருந்து ஒரு 10 வயசு 11 வயசு வரைக்கும் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பியூட்டிஃபுல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஷீ இஸ் க்யூட் அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் ஸோ ஸ்வீட் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப இனிப்பானவள் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சார்மிங். சார்மிங்னா அதுவும் அழகானது அர்த்தம். வசீகரமான அப்படின்னு வச்சுக்கலாம். ஷீ இஸ் ஸோ சார்மிங் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ப்ளீஸிங். ஷி ஹஸ் காட் ப்ளீஸிங் மேனர்ஸ். ரொம்ப இனிமையான மேனர்ஸு, பழக்கங்கள், பழகிற விதங்கள்லாம் இனிமையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஷீ இஸ் ப்ளீஸிங் அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் காட் ப்ளீஸிங் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஷீ இஸ் அ ப்ளீஸிங் பர்சனாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஷீ இஸ் அ ப்ளீஸிங் பர்சனாலிட்டி அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வேர்டு இஸ் ஸ்மைலிங். ஸ்மைலிங், ஷி ஹஸ் காட் அ ஸ்மைலிங் ஃபேஸ். எப்போதும் ஒரு புன்னகை முன்னம், புன்னகை முகம், எப்போதும் புன்னகையோடு இருப்பா அப்படிங்கிறதுக்கு ஷி ஹஸ் காட் அ ஸ்மைலிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஏஞ்சலிக். ஏஞ்சலிக்னா, ஏஞ்சல்னா என்ன அர்த்தம்? தேவதை அப்படின்ற அர்த்தம். ஷீ இஸ் ஏஞ்சலிக் அப்படின்னா தேவதை மாதிரி இருக்கா அப்படின்ட்டு அர்த்தம். ஷீ இஸ் லைக் அன் ஏஞ்சல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏஞ்சல்னா தேவதை. நெக்ஸ்ட் வந்து ஸ்டன்னிங். ஷீ இஸ் அ ஸ்டன்னிங் பியூட்டி. ஸ்டன்னிங்னா அதை பிரமிக்க வைக்கும் அழகு அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் அ ஸ்டன்னிங் பியூட்டி அப்படின்ட்டு சொல்லலாம். ஆர் ஷீ இஸ் ஸ்டன்னிங்லி பியூட்டிஃபுல். ஸ்டன்னிங்னா பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இதை ஸ்டன்னிங்னா, ஸோ அதுக்கு அழகுக்கும் சொல்லலாம். ஷீ இஸ் ஸ்டன்னிங்லி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்டு வந்து ராவிஷிங். ராவிஷிங் அப்படிங்கிற வேர்டை தெரிஞ்சுக்கோங்க. ராவிஷிங்னா ரொம்ப அற்புதமாக இருக்கிறவ, அன்யூஷுவலி அட்ராக்டிவ். சாதாரண மற்றவங்கள மாதிரி இல்லை, ஒரு வித்தியாசமாக யாரும் இது வரைக்கும் பார்த்துராத ஒரு அழகு அப்படிங்கிறதுக்கு ராவிஷிங் அப்படின்னு சொல்லலாம். அன்யூஷுவலி அட்ராக்டிவ், ப்ளீஸிங் அண்ட் ஸ்ட்ரைக்கிங்லி பியூட்டிஃபுல். பார்த்த உடனே பியூட்டிஃபுல் அப்படின்னு தோணுது, அதான் ராவிஷிங் பியூட்டி அப்படின்னு சொல்லலாம். வழக்கத்திற்கு மாறான கவர்ச்சியானதுக்கு கூட சொல்லலாம் ராவிஷிங் பியூட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் வந்து ஃபேபுலஸ். ஃபேபுலஸ்னா அற்புதமான அப்படின்னு அர்த்தம். ஷீ இஸ் ஃபேபுலஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஷீ இஸ் அ ஃபேப் அப்படின்ட்டு ஃபேபுலஸை வந்து கொஞ்சம் சுருக்கி ஷீ இஸ் அ ஃபேப் அப்படின்னு சொல்லலாம். ஃபேப் அப்படின்னாலும் ஃபேபுலஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அற்புதமான பெண், ஷீ இஸ் ஃபேபுலஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து குட் லுக்கிங். ஷீ இஸ் குட் லுக்கிங் அப்படிங்கிறது நல்ல தோற்றம் உள்ளவள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ இஸ் குட் லுக்கிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்டபிள். ஷீ இஸ் அ ப்ரெசன்டபிள். ஷீ ஹாஸ் டு பி ப்ரெசன்டபிள். இப்போ வந்து பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண்ணை. ஷீ ஹாஸ் டு பி ப்ரெசன்டபிள். நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு இருக்கணும். அதுக்கு வந்து ரொம்ப மாடு ட்ரெஸ்ஸு, ரொம்ப அட்டகாசமான ட்ரெஸ்லாம் போட்டு இருக்கக்கூடாது. ஒரு பண்பாக நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு இருக்கணும். அது சபையில் அவளை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். சபையில் அவளை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ப்ரெசன்டபிள். ஷீ ஷுட் பி ப்ரெசன்டபிள். ஷீ இஸ் எ ப்ரெசன்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரேஸ்ஃபுல். கிரேஸ்ஃபுல்னா அப்படி நளினமான அப்படின்னு அர்த்தம். ஸோ த பாய்ஸ் அண்ட் கிரேஸ், அதாவது ஒரு நடந்து வர்றது, பேசுகிறது, அவள் சைகை காட்டுறது, எல்லாமே உடம்பினுடைய அசைவுகள் எல்லாமே கிரேஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பாய்ஸ் அண்ட் கிரேஸ்ஃபுல். ஏ கிரேஷியஸ் டேக்ட் இன் கோப்பிங் ஆர் ஹேண்ட்லிங் அப்படின்னு போட்டிருக்கு. வசீகரமான அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸிங் ஆர் அட்ராக்டிவ் ஆர் ப்ரொபோஷன் ஆர் மூமெண்ட், அவளுடைய மூமெண்ட்டு கூட நல்லா இருக்கணும். அதுதான் கிரேஸ்ஃபுல் அப்படின்ட்டு சொல்கிறது. அசைவுகள் எல்லாமே.
அது பிறகு ஷீ கேரிஸ் ஹர் செல்ஃப் வெல். ஷீ கேரிஸ் ஹர் செல்ஃப் வெல் அப்படிங்கிறத சொல்கிறது வந்து நல்ல வேர்டு. ஸோ இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட். ஷீ கேரிஸ் ஹர் செல்ஃப் வெல்ங்கிறது ஒரு காம்ப்ளிமெண்ட். அவளை வந்து புகழ்ந்து சொல்கிறது. அதுக்கு என்ன மீனிங்னா, தே அப்பியர் டு த பப்ளிக் டு பி பொலைட், வெல் மேனர்ட் அண்ட் கிரேஷியஸ். பொலைட்டாகவும் நல்ல பண்பாகவும், வெல் மேனர்டாகவும் நல்ல பண்புகள் உள்ளதாகவும், கிரேஷியஸ் ரொம்ப நல்லா நளினமாகவும் இருக்கிற ஒரு கேர்ளுக்கு வந்து ஷீ கேரிஸ் செல்ஃப் வெல். அதாவது பதட்டப்படாமல், அதே சமயத்தில் ரொம்ப படபடக்காமல், நல்ல கிரேஸ்ஃபுல்லாக ஷீ கேரிஸ் செல்ஃப் வெல். அவர் பேசுகிற விதம், மற்றவங்களோட பழகிற விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஷீ கேரிஸ் செல்ஃப் வெல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அஃபேபிள்னா பழகிறதுக்கு, ஈஸியாக பழகிறதுக்கு ஏற்றபடி. ஸோ அஃபேபிள்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, அதான் அஃபேபிள் அப்படின்ட்டு. சுலபமாக நெருங்க இடம் கொடுக்கும், வெரி ஃப்ரெண்ட்லி டைப்புக்கு வந்து அஃபேபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட் ஸ்போக்கன். சாஃப்ட் ஸ்போக்கன்னா மென்மையாக பேச்சாக இருக்கணும். கரகரன்ட்டு லவுடாக பேசாமல் மென்மையாக பேசுகிறது, அதான் சாஃப்ட் ஸ்போக்கன் அப்படின்ட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேர்டை பாருங்கள், வலப்சுவஸ். வலப்சுவஸ்னால் என்னென்னா, அதாவது உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய விதமாக இருக்கிறது. ஸோ அதுதான் வலப்சுவஸ் அப்படின்ட்டு. உணர்ச்சியை தூண்டக்கூடிய அழகு அப்படி இருக்கிற வலப்சுவஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சென்சுவஸ். சென்சுவஸ்னாலும் அதே தான், நம்மளுடைய பார்க்குறவங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வகையில் அவள் லுக்ஸு, அவளுடைய உடம்பு, வாக்கு, இல்லாட்ட ட்ரெஸ் பண்ணுற விதம் எல்லாமே வலப்சுவஸாக இருக்குது, அதில் சென்சுவஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வேர்டு வந்து செடக்டிவ். செடக்டிவ்ங்கிறது அப்படி மயக்கம் கொடுக்கக்கூடிய, கவர்ச்சி மிக்க அப்படின்னு அர்த்தம். இப்போ சினிமாவில் கவர்ச்சிக்காக வேண்டி சில பேர் போடுவாங்க, டான்ஸ் ஆட வைப்பாங்க. அவங்கள பற்றி நீங்கள் இப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம், ஷீ இஸ் அ வலப்சுவஸ் ஃபிகர் அப்படின்னு சொல்லலாம், வலப்சுவஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம், சென்சுவஸ் அப்படின்னு சொல்லலாம், உணர்ச்சியை தூண்டக்கூடியது. அதுக்கப்புறம் செடக்டிவ் அப்படின்னு சொல்லலாம், மயக்கத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உள்ளது அப்படின்ட்டு. இப்போ வேறும் சில வேர்ட்ஸு பார்ப்போம். The next word is shapely. ஷேப்லி அப்படின்னா நல்ல ஷேப்போட, அந்த ஃபிகர் வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக எந்த இடத்துல எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஃபிகருக்கு வந்து ஷேப்லி ஃபிகர் அப்படின்னு சொல்லலாம். ஷேப்லி அப்படிங்கிறது என்னென்னா வெல் ப்ரொபோர்ஷன்ட் ஃபெமினைன் ஃபிகர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நல்ல ப்ரொபோர்ஷனோடு இருக்கணும், ரொம்ப தடியாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஒலி குச்சியாக இருக்கக்கூடாது, ஒரு அமைப்பாக இருக்கணும், அதுக்கு தான் ஷேப்லி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கர்வேஷியஸ். கர்வேஷியஸ்னால் கர்வ்னா வளைவு நெளிவுகள், வளைவு சுழிவுகள். அது வந்து எந்த இடங்களில் எப்படி வளைவு நெளிவோடு இருக்கணும் அப்படிங்கிற அது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கர்வேஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து சினிமாவில் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு சில பேரை போடுவாங்கள்ல, அவங்களுக்கு உள்ள வேர்ட்ஸ் இதெல்லாம், ஷேப்லி, கர்வேஷியஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கேப்டிவேட்டிங். கேப்டிவேட்டிங்னா கவரும் அப்படின்னு அர்த்தம். கேப்டிவேட்டிங் ஸ்மைல், ஷீஸ் காட் அ கேப்டிவேட்டிங் ஸ்மைல்னா நல்ல கவர்ச்சியாக உள்ள புன்னகை அப்படின்ட்டு கேப்டிவேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதுமாதிரி அல்யூரிங். அல்யூரிங் அப்படின்னாலும் வசீகரமான அப்படின்ட்டு அர்த்தம். ஷீஸ் காட் அன் அல்யூரிங் ஃபேஸ் அப்படின்னா ரொம்ப வசீகரமான ஃபேஸாக இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பிளமிஷ்லெஸ் ஃபேஸ். பிளமிஷ்னா குற்றம் குறைகள் அப்படின்ட்டு. அதாவது முகம் வந்து யூனிஃபார்ம் கலராக இருக்கணும், கருப்போ சிகப்போ யூனிஃபார்மாக இருக்கணும், பேச்சஸாக இருக்கக்கூடாது, குற்றம் குறைகள் இருக்கக்கூடாது. அப்படி உள்ள ஃபேஸுக்கு வந்து பிளமிஷ்லெஸ் ஃபேஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்புறம் ஸ்லிம். ஸ்லிம்னா நல்ல மெலிதான அப்படின்னு அர்த்தம். ஸ்லெண்டர், ஷீ இஸ் காட் அ ஸ்லெண்டர் பாடி அப்படின்னு சொல்லலாம், அதுவும் மெலிதானதான். ஷீ இஸ் அ ஸ்லிம் ஃபிகர் அப்படின்னு கூட சொல்லலாம், ஸ்லிம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பெட்டீட். பெட்டீட்னா குட்டி பெண், இல்லாட்ட சித்துப்பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்துப்பெண்ணா ரொம்ப வளர்ச்சி இல்லாமல், தடியாக இல்லாமல் சின்ன பெண்ணாக இருக்கிறதுக்கு வந்து தான் பெட்டீட் கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க, பெட்டீட் அப்படின்ட்டு. அப்போ ஸ்கின்னி. ஸ்கின்னினா ஒல்லி குச்சியாக இருக்கிறாங்கள்ல, அவங்களுக்கு வந்து ஸ்கின்னி கேரக்டர் அப்படின்னு எலும்புந்தோலமாக இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் ஸ்கின்னி கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சாதாரண வேர்ட்ஸ் இருக்குது. ஷீ இஸ் டால், ஷீ இஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லலாம், ஷீ இஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லலாம், எப்படியும் கூட சொல்லலாம்.
அதுக்கப்புறம் ஃப்ளாபி. ஃப்ளாபிங்கிற வேர்டை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃப்ளாபினா சதை அங்கிட்டும் இங்கிட்டுமா இருக்கிறது, அதாவது ஊழச்சதையோடு இருக்கிறது. ஸோ ஃபேட்டு தான் அதுவும். ஃப்ளாபிங்கிறது ஊழச்சதையோட அன்ஷேப்லியாக இருக்கிறது. ஷேப்பு உள்ளது ஷேப்லின்னு சொல்லுவோம். அன்ஷேப்லியாக இருக்கிறதுக்கு வந்து ஃப்ளாபி அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளாபி கேரக்டர். அதுக்கப்புறம் டிமிட் அண்ட் ஷை. ஷீஸ் டிமிட் அண்ட் ஷைனா கூச்ச சுபாவம் உள்ளவ. டிமிடுனாலும் ஷைனாலும் ஒரே மீனிங் தான். கூச்சம் உள்ளவ, வெக்கப்படக்கூடியவ அப்படிங்கிறதுக்கு டிமிட் அண்ட் ஷை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்டு வந்து சோஷியபிள். இந்த வேர்டை தெரிஞ்சுக்கோங்க. சோஷியபிள்னா சிநேகிதமாக உள்ளவ, அதாவது எல்லோரோடையும் சகஜமாக பழகக்கூடியவள். அவளுக்கு ஒரு இன்ஹிபிஷன் கிடையாது, தங்கு தடை கிடையாது. சாதாரணமாக நல்ல விதமாக தான், நல்ல விதமாக எல்லாரோடையும் பழகிறவளுக்கு வந்து சோஷியபிள் அப்படின்ட்டு சொல்லலாம். அதாவது ரொம்ப பேச்சு அடைச்சி போய் இருக்க மாட்டா. பேச வேண்டிய இடத்துல, பழக வேண்டிய இடத்துல அவளாக கூட தனியாக வாலண்டியராக போய் பேசுவாள். அப்படி உள்ள கேர்ளுக்கு வந்து சோஷியபிள் கேரக்டர் அப்படின்ட்டு பேர். அதுக்கப்புறம் பப்ளி. பப்ளினா வைவேஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். துடிப்பான, சுறுசுறுப்பு உள்ள, உல்லாசமான, நல்ல சுறுசுறுன்னு துருத்துருன்னு இருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல, துருத்துருன்னு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பப்ளி. ஷீஸ் அ பப்ளி கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ எனிக்மேட்டிக். இந்த வேர்டை பாருங்கள். எனிக்மேட்டிக்னா என்னென்னா மிஸ்டீரியஸ், ஒரு புதிரான, அவள் என்ன நினைக்கிறா, என்ன செய்ய போகிறா அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. ஒரு சீக்ரெட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து எனிக்மேட்டிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சென்சிட்டிவ். சென்சிட்டிவ்னா உணர்ச்சி மிக்க அப்படின்ட்டு. டக்குன்னு கோவப்படுவா, அழுவா, உணர்ச்சிகளுக்கு டக்குன்னு வெளிப்படுத்திடுவா. அவள் வந்து வெரி சென்சிட்டிவ். அவளை கேலி பண்ணாலும் உடனே நம்மளை தப்பாக நினச்சிக்கிடுவா, இல்லாட்டா அழுவா, இல்லாட்டா கோவப்படுவா. அப்படி உள்ள கேரக்டருக்கு வந்து சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் டிக்னிஃபைட். டிக்னிஃபைட்னா கண்ணியமான அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு எஜுகேஷன் நல்லா இருக்குது, ஒரு பேச்சுத்திறமை இருக்குது, பழகிற விதம் இருக்குது, ஒரு விதமாக அழகாகவும் இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு டிக்னிஃபைடு அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் வெரி டிக்னிஃபைடு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் டீசன்ட். ஷீ இஸ் அ டீசன்ட் கேரக்டர்னா நடத்தை வகையில் நேர்மையானவள், ஒழுங்கானவள், பிறரை மரியாதை கூட நடத்துகிறவள். அவள் வந்து டீசன்ட். ஷீ இஸ் வெரி டீசன்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மாடஸ்ட். மாடஸ்ட்னா அந்த ட்ரெஸ்ஸில் மாடஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணுறது அப்படிம்பாங்க. ரொம்ப அட்ராக்டிவாக, செடக்டிவாக உள்ள ட்ரெஸ்ஸு போடாமல் நல்லா கரெக்டாக போட்டு நம்ம உடம்பு உறுப்புகள்லாம் வெளியே தெரியாத வண்ணம் நல்ல உடம்புகளை நல்லா டீசெண்டாக போட்டு இருக்கிறது வந்து மாடஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் வெரி மாடஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மாடுனா மாதிரி மாடர்ன் கேர்ள். மாடர்ன் கேர்ளுக்கு தான் மாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீ இஸ் வெரி மாட் அப்படிம்பாங்க. மாடர்ன் அப்படிங்கிறதுனுடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து மாட், MOD, மாட். ஷீ இஸ் வெரி மாட் அப்படின்ட்டு. ஒன் ஹூ வேர்ஸ் மாட் க்ளோத்ஸ், அதாவது ட்ரெண்டி க்ளோத்ஸ் இருக்கு இல்லையா, நவநாரிகமான க்ளோத்ஸு, அதை போட்டு வர்றவங்களுக்கு பேர் வந்து மாடுன்னு சொல்லலாம். அவள் பழகிற விதம், லிப்ஸ்டிக் போட்டுறது, ஹை ஹீல் ஷூ போடுறது, ட்ரெண்டி ட்ரெஸ்ஸு போட்டு வந்து நல்லா இருக்கிறதுக்கு அது வந்து மாட் கேர்ள். ஷீ இஸ் அ வெரி மாட் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஆப்போசிட் வந்து ஹோம்லி கேர்ள். ஷீ இஸ் அ ஹோம்லி கேர்ள்னா அவளுக்கு வந்து ஹோமில் இருக்கிறதான் பிடிக்கும். அதோட கல்யாணம் முடித்து பிள்ளைகளை கவனிச்சுக்கிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு எப்படி வீட்டோடு இருக்கிற பெண்ணுக்கு வந்து ஹோம்லி கேர்ள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்படி வந்து நிறைய வேர்ட்ஸு பார்த்துட்டோம். இது வந்து வொக்காபுலரி தெரியணுங்கிறக்காண்டி நீங்கள் பார்த்தா கூட நிறைய வொக்காபுலரி உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு மற்றவங்களை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணும்போது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவளை பற்றி பேசும்போதும் யூஸ் பண்ணலாம். அவளுக்கு டைரெக்டாக சில வார்த்தைகளை டைரெக்டாகவே சொல்லலாம். யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து காம்ப்ளிமெண்ட் தான். ஸோ அதை பற்றி தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது மாதிரி நிறையா வேர்ட்ஸு பழகிறதுக்கு இந்த லெசன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஃபீல் ஸோ, இஃப் யூ லைக் த வே ஐ டீச் யூ, ப்ளீஸ் click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.